ரியல்மி மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல ஆட்டோமேட்டிக்கா வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத டீடைல் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லாக் ஸ்கிரீன்ல வால்பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறத எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளான்ஸ் ஃபார் ரியல்மி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்ன் ஆன் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் வந்து செட் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரியல்மி மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக வால்பேப்பர் வந்து லாக் ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஆகிறது எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இல்லை எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.